நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக நம்மளுடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். வசனம் நம்ம மனசுலையும் நம்மளுடைய ஆத்மாலையும் நம்மளுடைய ஆவியிலும் கிரியை செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீ நல்லவர், எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறப்பா. அன்று நம்முடைய வார்த்தைகளே நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதன்படி செய்யறதுக்கு அன்று எங்களுக்கு நீர் கட்டளை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, ஏதோ உடைய வார்த்தையை நாங்கள் ஒரு மனமாய் கேட்க வந்திருக்கிறோம். எங்களை ராஜா உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அன்று பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும். அவனுடைய வார்த்தைகள் ஆண்டவரே இவர்களுடைய ஆவிக்கும் ஆத்துமாக்கும் சரீரத்துக்கும் நல்ல ஒரு உணவாய் இருக்கணும். அன்றே அந்த உணவு ஆண்டவரே அவர்களை நல்ல கனி தருகிற ஆண்டவரே திராட்சை செடிகளாய் திராட்சை கொடியாய் மாற்ற கிருபை செய்யுங்கப்பா. ராஜா நம்முடைய கருத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறோம். ஒரு மன ஆவியோடு நம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லாம் வல்ல இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். ஓகே, இன்னைக்கு வந்த உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வசனத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக உங்கள்கிட்டலாம் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் காலையில் வேதம் வாசிச்சிங்க? எல்லாரும் வாசிச்சிங்களா? மறந்துட்டீங்களா? பரவாயில்ல, ஓகே. அந்த வயசா அவங்களோட எஸ் சரி. எனக்கு ஒரு 2 பேர் ஜோஷு அண்ணனும் ஜெவின் அண்ணனும் எனக்கு ஷேர் பண்ணுங்க, இன்னைக்கு காலையில் நீங்கள் என்ன மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னு. முதல்ல ஜோஷு அண்ணன்ட்டு ஆரம்பிப்போம். ஜோஷு அண்ணன் என்ன மெடிடேட் பண்ணீங்க இன்னைக்கு? சங்கீதம் 81 வாசிச்சேன். அதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சு? சங்கீதம் 81 அது சங்கீதம் 81 நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். ஓகே, நல்ல அதிகாரம். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம். ஆசாப்போட சங்கீதம் இது. ஆசாப் சிறையிருப்புலேருந்து ஆன் த வே வந்துட்டு இருக்கும் போது எழுதின சங்கீதம். ஓகே, ஜெவின் அண்ணே என்ன வாசிச்சிங்க, மெடிடேட் பண்ணீங்க? மெடிடேட் பண்ணீங்க 37:23 என்ன வசனம்? 37:23-24 நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறான். ஆமென். நல்ல வசனம். ஓகே, இன்னைக்கு நான் ஏன் இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னா, எனக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இந்த பகிர்தலோட மெய்ய வசனம் மத்தேயு 6 அதிகாரம் 33 வசனம். மத்தேயு 6 வசனம் 33. Matthew chapter 6 verse 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வசனம்? நிறைய பேருக்கு தெரிஞ்ச வசனம் இது. முதலாவது கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன கூட கொடுக்கப்படும்? எப்படி நம்ம ராஜ்யத்தை தேடணும், நீதி எப்படி தேடுறது அப்படின்னு நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். ஏன்னா இதுதான் மெய்ய வசனம். இந்த மாதிரி பைபிளில் ஒருத்தர் செஞ்சார். எங்கே செஞ்சாருன்னா, புதிய ஏற்பாடில் நிறைய பேர் நம்ம செஞ்சு வந்ததை பார்த்துருக்கோம். குறிப்பாக என்னை ஈர்த்த ஒரு அதிகாரம் எஸ்ரா அதிகாரம். எஸ்ராவின் அதிகாரம் 7வது அதிகாரம். எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம். ஸோ இது ஹிஸ்டாரிக்கலான புக்கு, வரலாறு சம்மந்தப்பட்ட புக்கு இதெல்லாம். அதாவது நான் இதை படிக்க எனக்குள்ளே இன்னும் விசுவாசம் அதிகமானுச்சு. இந்த பைபிள் பொய்ன்னு யாராலையும் நிரூபிக்க முடியாத விஷயங்களில் எஸ்ரா ரொம்ப முக்கிய ஒரு பங்கு அளிச்சிருக்காரு. நம்ம தொடர்ந்து இந்த 7வது அதிகாரத்தை நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணுவோம். எஸ்ரா 7. எஸ். முதல் எனக்கு
7வது அதிகாரத்துல 10வது வசனத்தை தமிழ்லயும் படிக்கணும், ஆங்கிலத்திலயும் படிக்கணும். ஜெவினா, நீ என்ன வெர்ஷன் வச்சிருக்க? இங்கிலீஷ்ல மெசேஜ் வருதுண்ணா. ஓகே. எஸ்ரா 7 10வது வசனம். எஸ்ரா அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். இங்கிலீஷ்ல 10. Ezra has committed himself to studying the revelation of God, living it, and to teaching his own people. ஓகே. ஆமென். ஸோ இந்த வசனத்துல வந்து எஸ்ராவை பத்தி எழுதப்பட்டிருக்கு. எஸ்ரான்றவ வந்து பாபிலோன் சிறையிருப்புல வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போன ஒரு மனுஷன். ஸோ யாருன்னா அவன் வந்து ஆசாரியர். யாரு? நம்ம ஆரோனோட வம்சாவளி. மோசே கூட ஒருத்தர் இருந்தார்ல, ஆரோன் ஒருத்தர் இருந்தார்ல, ஆரோனோட கோல்லாம் துளிர்க்கும், அந்த கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம்ல. அவரோட வம்சாவளி. நடுவில் நிறைய தலைமுறைகள் வந்து விடப்பட்டிருந்தாலும் மெயினாக வந்து பிடிச்சிட்டாரு. எஸ்ரா வந்து இந்த புத்தகத்தை எழுதும் போது நான் ஆரோனுடைய வம்சாவளின்னு பதிச்சிருக்காரு. ஆரோனுடைய வம்சாவளி இப்போ என்ன ஆகிறாருன்னா, அவர் வந்து ஒரு ஆசாரியன். ஆசாரியனோட வேலை வந்து சர்ச்சுக்கு வருவாங்க, மகா பரிசுத்த தலத்தில் போய் பலியிடுவாங்க. நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் அவங்க போய் பலியிடுவாங்க, அதுதான் வேலை. ஆனால் இந்த எஸ்ரான்ற ஆசாரியர் சிறைப்பிடிக்கப்பட்டு போய் பாபிலோனில் 70 வருஷம் சிறை இருப்பு இருந்தது. 70 வருஷம் கழிச்சு எல்லாரும் பேட்ச் வாரியாக வந்தாங்க. அதாவது பேட்சில் கொஞ்சம் பேர் வந்தாங்க, 2வது பேட்சில் கொஞ்சம் பேர் வந்தாங்க, 3வது பேட்சில் கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஸோ பேட்சாக வந்தாங்க. அப்போ பேட்ச் ஜெருபாபேலை வச்சு வந்துட்டாங்க. அதுதான் எஸ்ரா 1லேருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் படிப்பீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேமோட ஆலயத்தை கட்டுறாங்க. ஓகேவா? எருசலேமோட ஆலயம் கட்டின பிறகு ஆராதனையும் நடத்திட்டாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து குறை சொல்கிறாங்க, இது வந்து சாலோமோன் கட்டினதோட மகிமை இல்லை இதில் அப்படின்னு சொல்லி குறை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ 2வது பேட்சாக யார் கிளம்பி வராங்கன்னா, எஸ்ரா இந்த குரூப் கிளம்பி வராங்க. இந்த எஸ்ரா யார்? ஏன் இந்த எஸ்ரா வந்து என்னை ரொம்ப வந்து அட்டென்ஷன் கொடுத்தேன். நான் எஸ்ராக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்தேன். நான் வந்து ஐம் அ டைப் ஆஃப் பர்சன். நான் வந்து ரொம்ப புதிய ஏற்பாடு தான் ரொம்ப அதிகமாக படிப்பேன். பழைய ஏற்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் படிப்பேன். ஆனால் ரீசன்ட் டேஸில் வந்து நான் ரொம்ப பழைய ஏற்பாடை வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்கள், நடந்த அற்புதங்கள், நடத்தப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம பழைய ஏற்பாடை பார்த்தா தான் பின்னாடி புதிய ஏற்பாடை நம்ம வந்து பிரதிபலிக்க முடியும். ஓகே, இதுதான் வந்து நிறைவேறி இருக்கு, இந்தந்த காரியங்கள் நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த எஸ்ரா வந்து எப்படி வந்து இந்த கதைக்குள்ள வராருன்னு பார்ப்போம். முதலாவது வசனம் படிப்போம். 7வது அதிகாரம் முதல் வசனம். இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செரையாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த செரையா அசரியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன். ஓகே. ஸோ இப்போ வந்து முதலாவது வசனத்திலேருந்து 5வது வசனம் வரைக்கும் அவரோட டிசெண்டன்ட், எனக்கு வந்து முப்பாட்டன் அதுக்கு முந்தின உள்ள முப்பாட்டனோட அந்த வரிசையெல்லாம் அவங்க இடுறாங்க. இடையில வந்து நிறைய பேர் வந்து மிஸ் ஆயிருப்பாங்க. பட் தீஸ் ஆர் த மெயின் கேரக்டர், ரொம்ப முக்கியமான கேரக்டர். ஸோ எஸ்ரா வந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது சின்ன வயசு. அவங்க அப்பா வந்து ஒரு ஆசாரியன். ஸோ அவன் வந்து கடவுள் பயத்தில் வளர்ந்த ஒரு பையன். ஆனால் இப்போ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டான். ஆனால் சிறைப்பட்டு போன பிறகும் அவன் அங்கே என்ன பண்ணுறான்னா, 6வது வசனம் படிப்போம் நம்ம. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆமென். ஓகே. ஸோ இவன் ஒரு ஆசாரியன். இவன் வேலை உள்ளே போயிட்டு பலி செலுத்தி ஜனங்களுக்காக, ஐயோ ஜனங்க பாவப்பட்டாங்க, ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லி சொல்கிற விஷயம். இவனுக்கும் வேதத்தை ஆராயறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்,
சிறைப்பட்டு போன அந்த இடத்துல அவங்க அடிமையா போயிருக்காங்க. உங்களுக்கு இப்ப நம்ம வேலை செய்யறோம் இல்லையா, நம்ம வேலை செய்யறப்போ வந்து நம்மளோட இஷ்டப்படி நம்ம இருக்கலாமா? முடியாது. ஒரு டைமுக்கு நீங்க கிளாக் இன் பண்ணணும். காலையில 8 மணிக்கு வேலைனா 8 மணிக்குள்ள நீங்க போயிடணும். சில கம்பெனில என்ன சொல்லுவாங்கன்னா 15 மினிட்ஸ் முன்னாடியே போயிடணும், 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க அந்த வேலை இடத்துக்கு போயிடணும். அந்த டிசிப்ளின் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். இது நம்ம வந்து காசு கொடுத்து நம்மளை வந்து நம்ம போய் விருப்பப்படி நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாங்க. ஆனால் அந்த அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட பிறகு எஸ்ரா மனம் தளராம என்ன பண்ணுறானா, வேத பிரமாணத்தை படிக்கிறானா, அதை தெரிஞ்சுக்கிறானா, அதை அமல்படுத்துறானா. ஸோ இந்த 3 விஷயம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். முதலாவது விஷயம், பக்குவப்படுறதுக்கு முதலாவது விஷயம் நம்ம ஆண்டவரோட வேதத்தை வாசிக்கணும். நான் ஏன் உங்கள்கிட்ட காலையில் நீங்கள் என்ன காரியத்தை வந்து படிச்சிங்க இல்லை மெடிடேட் பண்ணீங்கன்னு நான் கேட்டேன்னா, நம்ம வேதத்தை படிக்கிறோமான்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரெண்டாவது என்ன பண்ணணும்னா அதன்படி செய்யணுமா. பைபிளில் வந்து என்ன சொல்லியிருக்கு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது. உன்னில அன்பு கூறுகிறது போல நீ பிறனிலும் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா. அந்த கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணணுமா. நீ செஞ்சாதானே நான் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையா. நீ ப்ரீச் பண்ணுறியே, நீ செய்யறியா, நம்மளுக்கே நிறைய வாட்டி தோணி இருக்கும். ரெண்டாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறத அப்படியே அதோட நிப்பாட்டிக்காம ரெண்டாவது அதன்படி செய்யணும். மூணாவது தான் நம்ம என்ன பண்ணணும், போய் உபதேசிக்கணும், மற்றவங்கள்ட்ட போய் சொல்லணும். அப்போதான் நீங்கள் செய்யறனால அவங்களும் ஓகே இவன் சொல்கிறபடி தான் செய்யலாம், மேபி நம்ம காது கொடுத்து கேட்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து ஆளுங்க வருவாங்க. ஸோ இப்போ இந்த எஸ்ரா என்ன பண்ணுறான்னா 6வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனா இருந்தான். அவன் ஜஸ்ட் வந்து போய் படிச்சுட்டு வரல, அவன் சும்மா படிக்கல உட்காந்து, அவன் தேறின வேத பாரகனா இருந்தானா. தட் மீன்ஸ் இந்த சாப்டர்ல இந்த வசனத்துல என்ன சொல்லுது அப்படின்னு எஸ்ராட்ட கேட்டா எஸ்ராவால உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். ஏன்னா அவன் படிச்சு 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 அதே படிச்சு 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 அதுல ரொம்ப தேறினவனா இருந்தான். நீங்க ரியலைஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. நீங்க ஒரு வேத வசனத்தை, ஒரு வேத அதிகாரத்தை படிக்கும் போது ஆண்டவர்கிட்ட நீங்க ஞானத்தை கேட்டு நீங்க அதை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தல் கொடுப்பாரு. அதே அதிகாரத்துல இல்ல ஒரு வசனத்துல, அதே வசனத்துல இன்னொரு வெளிப்பாடும் கொடுப்பாரு. இதோட அர்த்தம் இதுதான் அப்படின்ற மாதிரி நிறைய அர்த்தத்தையும் நிறைய வெளிப்பாடும் ஆண்டவர் கொடுப்பாரு. எப்பனா நீங்க ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை கேட்டு அதை படிச்சு அது தேரணும். விஷயம் அவங்ககிட்ட இருந்த குவாலிட்டி, கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனா இருந்தான். ஸோ நம்ம மத்தேயு 6:33 திரும்ப போகும்போது என்ன நடக்குது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அவன் தேடிட்டானா? அந்த காலத்துல நியாயப்பிரமாணம் தான் இந்த மெயின் திங். அந்த 10 கட்டளை தான் மெயின் திங். ஆனா அந்த 10 கட்டளை மட்டும் இல்லை, நியாயப்பிரமாணம்ன்றது ரொம்ப பெரிய ஒரு சாப்டர். நீங்க இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த எல்லா காரியத்தையும் அவன் போய் கத்துக்கிறானா எங்க இருக்கும் போது, அடிமைத்தனத்துல இருக்கும்போது, பாபிலோன்ல இருக்கும்போது. பாபிலோன்ல இருக்கும்போது அவன் எப்படி படிச்சு தேறினவனா இருந்தா, ஒரு ராஜ்யத்தை, அதாவது ராஜ்யம்னா ஒரு நாட்டை மட்டும் இல்லை, சுத்தி இருக்கிற ஃபியூ 100 நேஷன்ஸை ஆள்ற ராஜா அவனுக்கு லெட்டர் கொடுக்குறாரு. நீ போய் உன் பைபிளை பற்றி, உன்னோட வேதத்தை பற்றி நீ சொல்லிக் கொடு ஜனங்களுக்கு, எவனும் முன்னாடி வரக்கூடாது. ஜெருபாபேல் வரும்போது ஜெருபாபேலுக்கு தடை இருந்துச்சு. ஜெருபாபேலை எதிர்த்து ஆளுங்க வந்தாங்க. பழைய ஆளுங்க ஏற்கனவே வந்து எருசலேமில் இருந்தவங்க கொஞ்சம் குறை சொன்னாங்க. நெகேமியா வந்தப்போவும் ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல, மெயினாக 2 பேர் எதிர்க்கிறவங்க இருந்தாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எஸ்ரா போய் அந்த இடத்துல காலடி வைக்கிற வரைக்கும் ஒரு 5 மாதம் ட்ராவல் பண்ணானா. எங்கேருந்து? பாபிலோன்லேருந்து
எருசலேமுக்கு திரும்பி வர்றதுக்கு அவனுக்கு 5 மாசம் ஆச்சு. அந்த 5 மாசத்துலயும் அவன் நிறைய நாடுகள் சிற்றரசர்களை தாண்டி தான் வரணும். சின்ன சின்ன அரசர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, சின்ன சின்ன நாடு இருக்கும். ஒரு நாட்டுலயும் நீங்க போய் ஷாப் வைக்கணும். இந்த மாதிரி நான் வந்திருக்கேன், நான் டிராவல் பண்றேன், எனக்கு வழி திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்க அடுத்து போகணும். இப்போ நம்ம சிங்கப்பூர்ல இருந்து வரோம் இல்லையா, நம்ம விட்டுறானுங்களா அப்படியே? பாஸ்போர்ட் இல்லைன்னா போங்க தாத்தா பாபான்னு சொல்லிடுவானுங்க இல்லையா. பாஸ்போர்ட் இருந்தாலும் நீங்க உள்ள வர முடியாது. நீங்க போய் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்களை. நான் இந்த மாதிரி வரேன், என்னோட டீட்டெயில்ஸ் இது, நான் எந்த கண்ட்ரிக்கும் நான் ட்ராவல் பண்ணலை, நான் வந்து சுகமாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வெரிஃபிகேஷன் கொடுக்கணும் அந்த நாட்டுக்கு. அப்போ தான் அவங்கள உள்ளே விடுவான். சரி வாங்க, டூரிஸ்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி தான் இவன் வந்து ஒரு 5 மாதம் காலமாக பாபிலோன்லேருந்து கிளம்புறான். கிளம்பி 5 மாதம் கழித்து வரான். அந்த 5 மாதமும் நிறைய ராஜ்யங்களும் அவன் கடந்து வரான். ஒரு ராஜ்யத்தோட சிற்றரசரும் அவனை எதிர்க்க முடியாதபடி ராஜா அவனுக்கு எழுதி கொடுக்குறாரு. நம்ம பழைய படம்லாம் பார்த்துருப்போம்ல, இந்த லெட்டர் எழுதி கொடுப்பாங்க சுருளில் வச்சு, அந்த மாதிரி எழுதி கொடுக்குறாரு. எந்த ராஜா எழுதி கொடுக்குறாருன்னா அர்சஸ்தா ராஜா எழுதி கொடுக்குறாரு. இந்த அர்சஸ்தா ராஜா வந்து அந்த டைம்ல இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான ராஜ்யம். மெசபொத்தோமியா ஹிஸ்ட்ரியில் நாங்கள் படிச்சிருக்கோம். 4 ஏரா இருந்துச்சு, 4 பெரிய கிங்டம் இருந்துச்சு, உலகத்தை கட்டி ஆண்ட கிங்டம். அதில் வந்து மெசபொத்தோமியா 2வது ராஜ்யமாக வரும். முதல் ராஜ்யம் ஒரு ராஜ்யம், 2வது மெசபொத்தோமியா. ஸோ ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணும் போது நம்மளால் அது வந்து செக் பண்ணிக்க முடியுது. ஓகே, இந்த காலகட்டத்தில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவன் வந்து 5 மாத காலமாக ட்ராவல் பண்ணி வரும்போது அவன் முதலாவது ஆண்டவரை தேடினான் இல்லையா, 2வது அதன்படி செஞ்சான் இல்லையா, 3வது அதை போதிக்கிறதுக்கு அவன் எத்தனை படும் போது இத்தனை ராஜ்யங்களை கட்டி ஆள்ற ராஜா அவனுக்கு என்ன டிகிரி கொடுத்து அனுப்புறாரு, என்ன லெட்டர் கொடுத்து அனுப்புறாருன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, நம்ம 7வது வசனத்திலேருந்து தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க. அவனுடைய கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலாளரிலும் நிதனிமேரிலும் சிலர் அர்த்தசஷ்டா ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். 5ஆம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7ஆம் வருஷமானது. 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். ஆமென். ஓகே, ஸோ இங்கே நான் சொன்னது கரெக்டா? 1ஆம் மாதம் 1ஆம் தேதி கிளம்பியிருக்கான், 5ஆம் மாதம் 1ஆம் தேதி தான் எருசலேமில் வந்து சேர்ந்துருக்கான். ஸோ டோட்டலாக 5 மாதம் அவன் ட்ராவல் இருந்திருக்கான். ஸோ ட்ராவலில் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜா என்ன செய்கிறாருன்னா முன்கூட்டியே அவனுக்கு வந்து ஒரு லெட்ரு கொடுக்குறாரு. 10வது வசனத்திலேருந்து படிப்போம். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தெரிந்த வேத பார்வனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்டா கொடுத்த சன்னதின் நகலாவது, ராஜாதி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியிலும் லேவியரிலும் உன்னோட கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும், ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேல் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியும் பொன்னையும், பாபிலோன் சீமை எங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சவமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும் நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திர மாறாலும் அனுப்பப்படுகிறாய். ஓகே, ஸோ எஸ்ரா என்ன பண்றானா, அவன் ப்ரிப்பேர் ஆயிட்டான், மென்டலி ப்ரிப்பேர் ஆயிட்டான்ல, பக்குவப்படுத்தின பிறகு என்ன நடக்குதுன்னா ராஜா அவனுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு.
அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னா, ராஜாதி ராஜாவாகிய, அதாவது அந்த அந்த காலத்துல அவங்க ஆண்டப்போ நிறைய நாடுகளை அவங்க ஆண்டாங்க. சில சாசஸ்ல சொல்லுது இவன் வந்து எஸ்தரோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவனோட மகன், அவனோட டிசெண்டன்ட்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி நம்ம கணக்கு பார்த்தோம்னா அவன் 127, எஸ்தரோட ஹஸ்பண்ட் வந்து 127 நாடு ஆண்டவன். அதுக்கங்கிட்ட அவங்க விரிவுபடுத்தினாங்க. பாபிலோனை கைப்பிடிச்சாங்க. பாபிலோன் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கிங்டம். ஆனால் தானியேல் வந்து அவன் தரிசனத்தை பார்த்த மாதிரி ஒரு ராஜ்யமா அதை கைப்பற்ற ஆரம்பிச்சிச்சு நேபுகாத்நேச்சர்ட்டேருந்து. ஓகேவா? அப்படி அந்த ஒரு ராஜ்யமா இது பண்ணி இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கிங்டம் பாபிலோனை பிடிச்சிட்டாங்களா. பாபிலோன்ல இருக்கிற ராஜாதி ராஜாவாகிய அர்சஸ்தார் எஸ்ராக்கு கொடுக்கிற சாட்சியை நம்ம பார்ப்போம். பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகன் ஆகிய எஸ்ரா எனும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், அர்சஸ்தார் வந்து இஸ்ரவேல் கிடையாது. அர்சஸ்தாருக்கு வந்து தேவன் யாருன்னு 100% தெரியாது. அவன் இன்னும் அவனோட வழிபாட்டில் தான் இருக்கான். ஆனால் அவன் என்ன பண்றானா, எஸ்ராவை குறிச்சு உத்தம வேத பாரகன்னு சொல்லி ராஜாதி ராஜா அர்சஸ்தார் வந்து சாட்சி கொடுக்குறான். இப்ப இந்த காலகட்டத்துல எப்படி இதை நாங்க இந்த காலகட்டத்துக்கு ரிலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம கூட இருக்கிற நம்மளுக்கு மேல இருக்கிற நம்மளோட அதிகாரிகளோ, நம்மளோட பாசஸோ, இல்ல நம்மளோட மினிஸ்டர்ஸோ, நம்மள ஆளுகிற தலைவர்களோ கிறிஸ்துவங்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கூட இல்லை அவங்களுக்கு. இஃப் காட் மேக், அவரோட கர்த்தரால செய்ய முடிகிற காரியம் என்னன்னா, கடவுளால ஒரு ராஜாவோட இருதயத்தை இப்படி திருப்பி விட முடியுமா? இந்த தண்ணி வெட்டி விடுவாங்க தெரியுமா, தண்ணி போறதுக்கு விவசாயம் பண்றவங்களுக்கு தண்ணி வெட்டிடுவாங்கல்ல, இந்த பக்கத்து வெட்டி விட்டா தண்ணி இந்த பட்டு போவோம், இந்த பக்கத்து வெட்டி விட்டா இந்த பட்டு போவோம். அந்த மாதிரி தான் ராஜாவோட இருதயம் கர்த்தரோட கையில இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம காலகட்டத்தில் நம்ம வாழும்பொழுது இட்ஸ் a வெரி டிஃபிகல்ட் காலகட்டம். நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். ஏன்னா கடைசி காலகட்டத்தில் இருக்கோம். நம்ம சொல்லும் போது ஆளுங்க கேட்க மாட்டாங்க, இன்னும் டகேலாக இருப்பாங்க, இன்னும் ஸ்டபனாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய விஷயத்துல நம்ம உண்மையும் உத்தமமா இருந்தா ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவ்வளவுதான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதலாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எஸ்ரா வந்து சும்மா வந்து உட்கார்ந்துட்டு அவன் போய் கிளம்பி எருசலேமுக்கு போல. 7 வருஷம் அர்சஸ்தா ராஜா வந்து இவங்க கூட டிராவல் பண்ணியிருக்கான் எஸ்ரா கூட. எஸ்ரா என்ன வேலை செஞ்சான்னு எனக்கு தெரியல. நெகேமியா வந்து பானை பாத்திரக்காரனா இருந்தான்னு போட்டிருக்கான். ஆனால் எஸ்ரா என்ன வேலை செஞ்சான்னு இன்னும் கிளியர் கட்டாக தெரில. பட் அந்த ராஜாவுக்கு எஸ்ராவை பற்றி தெரிஞ்சிருக்கு, அவன் உத்தம ஊழியக்காரன் அப்படின்னு. ஸோ அப்படி தெரியறதுக்கு அவன் எப்படி பக்குவப்படுத்தினான்றதை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இங்கிலீஷில் ஒரு வார்த்தை படித்தோம் இல்லையா, எஸ்ரா 7:10 வந்து அந்த வசனம் என்ன போட்டிருக்கு, எஸ்ரா டிவோட்டடா, எஸ்ரா வந்து committed himself. ஸோ இந்த வார்த்தையை நான் படிக்கும் போது committed himself அப்படின்ற அந்த வார்த்தை பக்குவ. எஸ், ஓகே. முதல் விஷயம் நம்ம ஒப்பு கொடுக்கறது, committed, devoted. சில வேர்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவோட்டடாக இருந்தானா, டிவோட்டட்னா இதுதான், இங்கே நின்னானா இங்கே தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி டிவோட்டடாக நிற்கிறது தான் எஸ்ரா பண்ணியிருக்கான். பக்குவப்படுத்துதல். நான் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 72 kgs இருந்துச்சு. 72 kgs இருந்தப்போ நான் அதை வந்து குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் குறைச்சேன், 17 kg குறைச்சேன். எப்படின்னா, நான் முழு மூச்சா நான் குறைக்கணும்னு நினச்சி குறைச்சேன். வேறு எதுவுமே என் கண்ணுக்கு படலை. எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் கண்ட்ரோல் பண்ணேன். சாப்பிட மாட்டேன் நான். எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, என்ன நீ இப்படி இழைச்சிட்ட, நீ சாப்பிடு, நைட்டு சாப்பிட மாட்டேன்றியா, நீ சாப்பிடவே மாட்டேன். நான் வாய் கையில் ஒரு பீஸ் கூட எடுத்து வைக்க மாட்டேன். டிவோஷன் அந்த மாதிரி இருந்தனால ஒரு 6 மாதத்துக்குள்ளே என்னோட எடை வந்து 17 kg குறைஞ்சிச்சு. ஸ்கூல் படிக்கும் போது
நம்ம படிப்போம் இல்லையா, இந்த பரீட்சையில் எப்படியாச்சும் பாஸ் பண்ணிடுவோன்னு விடிய விடிய உட்காந்து படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நாட்டத்தை வந்து அவங்க அதில் செலுத்துறாங்க. ஸோ மற்ற எந்த விஷயமும் அவங்களுக்கு இம்பார்ட்டண்டாக தெரியறது கிடையாது. ஸோ எஸ்ரா என்ன பண்ணுறான்னா, அவன் தேவனுடைய வார்த்தையை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு அவனை பக்குவப்படுத்துகிறான். தென் மீன்ஸ் எனக்கு இனிப்பு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த டயட்டில் இருக்கும்போது நான் இனிப்பே சாப்பிடல. ஏன் தெரியுமா? எனக்கு எது முக்கியமாக இருந்துச்சுன்னா என் வெயிட் குறைக்கணும், நான் ஒல்லியாகணும். அதனால எனக்கு பிடிச்ச இனிப்பையும் நான் தள்ளி வச்சுட்டு நான் கண்ட்ரோலாக இருப்பேன். நைட்டு நல்லா சோறு சாப்பிடுவேன், ஆனால் டயட்டில் இருக்கும்போது சோறே தொடமாட்டேன், நான் சாப்பாடே தொட மாட்டேன், நான் பழம் மட்டும்தான் சாப்பிடுவேன் நைட்டு. ஏன்னா எனக்கு என்னோடய பாடி வெயிட்டு குறையணும், அது மட்டும்தான் என்னோட ஃபோக்கஸாக இருந்துச்சு. அதுக்கு மட்டும்தான் நான் என்னை பக்குவப்படுத்தி கொண்டேன். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயத்த நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. இந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும், அதுக்காக நான் மற்ற விஷயத்த நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். நான் வந்து நான் ஏன் என்னோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச என்னோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னோட விஷயத்த தான் நான் சொல்ல முடியும். ஸோ நான் ஃபோன் வாங்கணும்னு நினச்சேன்னு வச்சிங்களேன், ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா காசு அதுக்காக எடுத்து வைப்பேன். அந்த காசு நான் வந்து ஐஃபோன் வாங்கலைன்னா நான் வேறு விஷயத்துக்கு பாய்ப்பேன், ஆனால் நான் எடுத்து வைப்பேன். ஸோ எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம மத்தியில் கர்த்தருக்காக நம்மளோட டைமை எடுத்து வைக்கிறோம் அப்படின்றதுதான் கேள்வி. சரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். காலையில் நம்ம படிக்கையை விட்டு எந்திரிக்கிறோமா? உங்களால் எந்திரிக்கவும் இல்லையா, ஆனால் உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சு, சப்கான்ஷியஸ்லி நீங்கள் முழிச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? கர்த்தாவே உமக்கு நன்றி, இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றின்னு சொல்லிட்டு எந்திரிங்க. அந்த நாள் எவ்வளோ பேடாக வேணாலும் போட்டுமே, ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. சரி, ரொம்ப பேடாக போகுது, நம்ம பைபிள் எடுத்து படிப்போம்னு சொல்லி படிங்க. கர்த்தர் பேசுவார், கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்துவார். உங்களால் வந்து முடியவே முடியாதுன்னு நினைப்பீங்க, அப்பயும் நீங்கள் உங்களை ஃபாஸ்ட் பண்ணி பக்குவப்படுத்தணும். நீங்கள் அதை பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, இந்த டைமா ஓகே 7 o'clock ஈவினிங்னா நான் ஜிம்முக்கு போகணுன்னு சொல்லி நிறைய பேர் டிசிப்ளினாக இருந்து ஜிம்முக்கு போகிறவங்க இருக்காங்க. டிசிப்ளின்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த டைமை வந்து கர்த்தருக்கு கொடுத்துருது. கர்த்தாவே இந்த டைமை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்ன வேணாலும் வரட்டுமே, அந்த டைம் ஆண்டவர் கொடுத்துடணும். நீங்கள் காடி ஓட்டும் போது அந்த டைம் கொடுக்குறீங்களா? ஆண்டவர் நம்மளை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை. ஆஃப்கோர்ஸ் சொல்லியிருக்காரு, அறையில் போய் பூட்டிட்டு இந்த ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு எப்பெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம வேறொன்று. நம்மளுக்கு வசனம் தெரியலன்னு வச்சுங்களேன், நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க, ஈஸியாக நிறைய கேள்வி கேட்டுருவாங்க, நம்மளுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால நம்ம முதலாவது காரியம் என்ன பண்ணணும்னா, நம்ம கமிட் பண்ணணும் ஆண்டவருக்குள்ள. கமிட் பண்ணும் போது என்ன நடக்கணும்னா, ரெண்டாவது அதன்படி செய்யணும். நம்ம கமிட் பண்ணிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, ஓகே இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இன்னைக்கு எஸ்ராவை பற்றி படிக்கிறோமா, எஸ்ராவை பற்றி படிக்கிறப்போ என்னன்னு தெரியுதுன்னா, அவன் வந்து கமிட்டடாக இருந்தான். ஸோ நம்மளும் கமிட்டடாக இருக்கணும், அதை நம்ம செய்யணும், நம்ம கமிட்டடாக இருக்கணும். அதுக்கு நடக்க ஒரு விஷயங்கள் ஆண்டவர் கையில் கொடுத்துடணும். அதுக்கு உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன். அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். போன வாரம் ஜெவினை ஷேர் பண்ணாங்க இல்லையா, சமாதானத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன், முந்தின நாளே வச்சுட்டான் அப்படின்னு. எஸ், இட் வில் ஹேப்பன். பிரச்சனை வராமல் இருக்காது கிறிஸ்தவங்க வாழ்க்கையில். ஏன்னா நம்மளை சுற்றி நம்மளுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது. நம்ம மனுஷங்க கூட நம்ம போராட போகிறது கிடையாது. ஆண்டரை பற்றி அறியவங்களோ அறியாதவங்களோ யார் மூலியமாக வேணாலும் பிசாசு டக்குன்னு வந்து பூந்து கலவரத்தை உண்டு பண்ணிட்டு நம்மளை அவங்கள வெறுக்க வச்சு நம்ம அவங்க மேலே கோவப்பட வச்சுருவோம். பட் தட்ஸ் நாட் த பாயிண்ட். கர்த்தர் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸாக இருக்கும். கர்த்தரை நம்ம பார்க்கும்போது, அவரோட வசனத்தை கேட்கும்போது, ஓகே கீப் குவைட், நம்ம இப்போ நடந்து போய்கிட்டே இருப்போம். ஆண்டவரை படிச்சுப்போம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் கவலை இருக்கா, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் வந்து சொல்லலை எப்போ பாரு எனக்கு இது தேவைனா மட்டும் நீ என் கூட வா அப்படின்னு இல்லை. ஆண்டவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசலாம். ஆண்டவரே இந்த மாதிரி நடந்துருச்சு ஆண்டவரே, ஐ ஃபீல் ஸோ லைக் எனக்கு வந்து ரொம்ப அன்ஃபேராக இருக்கு ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி. உங்களுக்குள்ள வந்து அந்த ரிலேஷன்ஷிப், ஆண்டவர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். முதல்ல அதை தேடுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அதை தேடும் பொழுது கர்த்தர் ராஜாவின் இதயத்தை உங்களுக்கு திரும்ப பண்ணுவார். 7 வருஷம் எஸ்ரா அர்ஷஸ்தா ராஜா கூட ஸ்பெண்ட் பண்ணால்
ஆனா அந்த 7 வருஷமும் அவன் என்ன பண்ணானா, வேதத்தை கக்குறதுல, வேதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல, நியாயப்பிரமாணம் என்ன பேசியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவன் ஃபோக்கஸ் அதுல நிப்பாட்டினான். அதுக்காக அவன் மற்ற வேலையெல்லாம் செய்யாம இல்லை. மற்ற வேலையெல்லாம் செய்யாம இருந்தா அர்சிஸ்தாருக்கு தெரிஞ்சிருக்காது. மேபி அர்சிஸ்தார் கூடயே பேசியிருப்பான், என்னோட கர்த்தர் வந்து இப்படி சொல்றாரு. அப்ப அவர் எப்படி அந்த ராஜா வந்து தேவனுக்கு மகிமை செலுத்துறாருன்னு பாருங்க. 12வது வசனத்துல, ராஜாதி ராஜாவாகிய அர்ஷஸ்தார் பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற, பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேத பாரகனாகிய எஸ்ரா எனும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், பூரண சமாதானம். அவனுக்கு எஸ்ரா மேல ஒரு அளவில்லாத ஒரு பீஸ். நம்மளுக்கு பீஸ் இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு எரிச்சல் ஆகுதுன்னு வச்சுங்களேன், we are not happy about it, நம்ம பீஸா இல்லை. ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பீஸ் வரணும். அப்போ ராஜா அர்ஷஸ்தார் எஸ்ரா பக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்குறாரு. ஏன்னா எஸ்ரா என்ன பண்ணுறான், தேவனை முன்னுக்கு வைக்கிறான். தேவனுடைய காரியங்களை நான் படிச்சுட்டு சரி நான் வந்து என் வேலையை பார்க்குறேன். அதுக்காக அவன் வேலையெல்லாம் பார்க்காம இல்லை, அவனுடைய டியூட்டியை அவன் பார்த்துட்டு தான் இருப்பான். ஏன்னா சிறைப்பட்டு போன நிறைய இஸ்ரவேலுங்க போனாங்க. ஆனால் சில பேரை மட்டும்தான் நம்ம வந்து இப்படின்னு பாயிண்ட் பண்ணி சொல்லலாம். ஏன்னா அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நம்மளுடைய முக்கியத்துவம் எங்கே இருக்கணும், ஆண்டவர்கிட்ட இருக்கணும். அதுக்கங்கிட்டு என்ன எல்லாம் கூட கொடுக்கப்படும். எஸ்ரா மட்டும் போறானா, எஸ்ரா மட்டும் பயபக்தியா இருந்தனால எஸ்ரா மட்டும் போல. என்ன நடக்குதுன்னா பாருங்க, 7வது வசனத்துல, அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகர்களிலும் வாசல் காவலரிலும் நீதினிமியரிலும் சிலர் அர்ஷஸ்தா ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனாங்க. ஸோ இது வந்து செகண்ட் பேட்சா. செகண்ட் பேட்ச்ல எஸ்ரா மட்டும் போல. ஆனால் எஸ்ராவோட உண்மைத்துவத்தினால அவங்க கூட இருந்தவங்களும் எருசலேமுக்கு திரும்ப போகிறாங்க. எல்லா விதமான ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவங்க இவங்க எல்லாம் லேவியராக இருந்தாங்க, ஆசாரியராக இருந்தாங்க. சேர்ச் வேலையை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது. ஆனால் சிறைப்பட்டு போன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், மூட்டை தூக்க சொன்னால் மூட்டை தூக்கணும், காலை தொடச்சி விட சொன்னால் காலை தொடச்சி விடணும், செஞ்சுருப்பாங்க. ஏன்னா நீங்கள் சில சங்கீதத்தெல்லாம் படிச்சிங்கன்னா, இந்த ஆசாபின் சங்கீதம் நீங்கள் சொன்னீங்களே 81, ஆசாப் எழுதின சங்கீதம்லாம் படிச்சிங்கன்னா அவ்வளோ வருத்தமாக இருக்கும் கேட்கவே. நாங்களாம் எப்படியெல்லாம் தம்பூர் வாசித்து ஆராதிச்சுட்டு இருந்தோம், என்னை இங்கே போய் வந்து உங்களோட இஸ்ரவேல் பாட்டை பாட சொல்கிறீங்களே ஆற்றங்கரையில் நின்றுன்னு சொல்லி புலம்புறவங்களாம் இருக்காங்க. பைபிளில் அது வந்து பதிவிடப்பட்டிருக்கு. அவங்க ரொம்ப சோகமாக சொல்லுவாங்க, எப்பேற்பட்ட தேவன் நாங்கள் எப்படியெல்லாம் ஆராதிச்சோம், என்னை இங்கே வந்து பாட சொல்கிறீங்களே சிறையிருப்பில் கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு. ஸோ அவ்வளோ கஷ்டம்லாம் பட்ட பிறகும் நம்ம வந்து உண்மையாக இருக்கும். உண்மையாக இருக்கும் போது அவரே அனுப்பி விடுறாரு. ஸோ 17வது வசனம் படிப்போம் நம்ம. ஆகையால் அந்த திரவியத்தினால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளையும் பான பலிகளையும் வாங்கி அவைகளை எருசலேமில் உள்ள உங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு பலிபீடத்தின் மேல் செலுத்துவாயாக. 18 மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டிய தின்னதென்று உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். ஏற்கனவே தங்கம் வெள்ளி கொடுத்துட்டாங்க. போகிற ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்கள் எவ்வளோ தங்கம் வேணுமோ, எவ்வளோ வெள்ளி கேட்குறீங்களோ, என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாரும் உங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் போய் வீட்டில் போய் வாசிங்க. 7வது அதிகாரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அதிகாரம். என்னென்ன வேணுமோ, வேண்டிய உப்பு இருக்கு இல்லையா, உப்பு கூட நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு ராஜா. உப்பு கூட அவங்களுக்கு நான் விலைக்கு வைக்கல. உப்பு கூட ராஜா என்ன சொல்லிட்டாரு, இவங்க கேட்டால் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ எல்லாத்தையும் அடிஷ்னலாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் செய்யுங்க. எப்படி இருக்கும் நம்மக்கிட்ட நிறைய வெள்ளி நிறைய தங்கத்தை கொடுத்து நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கிங்க அப்படி சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அவங்க உத்தம வேத பாரகனா இருந்தனால அவங்க போய் பின்னாடி அவனுடைய அதிகாரத்தை படித்தோன்னா அவன் நின்ற நிலையில இருக்கான். மோசே நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்காரு, நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணிட்டீங்கடா, திருந்துங்க. ஆனால் அந்த திருந்துங்கன்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் அந்த வழியில் கரெக்டாக இருந்தான்.
ஸோ ரெண்டாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஆண்டவருடைய கட்டளையின்படி செய்யறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். நான் இல்லைன்னே சொல்லலை. ஆண்டவர் சொல்லுவார், நம்மளுக்கு தெரியும் அவன் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு தெரியும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? துரோகம் பண்ணுவா நம்ம மன்னிக்கணும் சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா உலகம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு? அவன் துரோகம் பண்ணானா நீ அவனை பார்க்கக்கூடாது, எதிராளியை கூட நீ பார்க்கலாம், துரோகம் பண்ணவனை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அவன் துரோகம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் பார்க்கணும், ஏன்னா நீங்கள் துரோகம் பண்ணும்போது நான் உங்களை பார்த்தேனே அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் அதன்படி நம்ம செய்ய கற்றுக்கணும். நம்ம மனசில் நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ பிறனையும் அப்படி தான் நேசிக்கணும். ஆனால் அதுக்கு முன்பதாக என்ன பண்ணணும்னா, நம்மளோட முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும் கர்த்தரை தொழுது கொள்ளணும். தட் மீன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த வசனம் ஆவி ஆத்ம சரீரம் மூணுமே ஃபோக்கஸ்டாக கடவுளை பார்க்கணும். இப்போ நான் இந்த கையை உயர்த்தி ஆராதிங்க. முந்திலாம் நான் கையை உயர்த்துறதுக்கு வெட்கப்படுவேன். யாராச்சும் பார்த்துருவாங்களோ, யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ. கையை உயர்த்துறதுன்றது ஆராதனை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஆராதனையில் சொல்லுவாங்க கையை உயர்த்துங்க அப்படின்னு. நானும் உயர்த்த மாட்டேன் சின்ன வயசில். ஆனால் இப்போலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி என் கை உயர்ந்துருது. ஏன்னா அது நான் கர்த்தருக்கு கொடுக்குற ஆராதனை. ஐ டோன்ட் கேர் யார் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. காடியில் உட்காந்துருக்கும் போது நான் துதிச்சுட்டு போவேன் கையை உயர்த்திட்டு. பக்கத்து காடியிலலாம் என்னை ஒரு மாதிரி பார்ப்பான். ஐ டோன்ட் கேர். நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். என் கையை உயர்த்துறதுனால கர்த்தர் சொல்கிறேன், நீ எனக்கு ஆராதனை செலுத்துற, நீ எனக்கு மகிமை செலுத்துற, அவ்வளோதான், சிம்பிள். நான் கையை உயர்த்திட்டு போயிடுவேன். நம்ம கையை தட்டுருமா, அது கர்த்தருக்கு உரிய ஆராதனை. நம்ம பாடுறோமா, கர்த்தருக்குரிய ஆராதனை. நம்ம ட்ரம் வாசிக்கிறோமா, கர்த்தருக்குரிய ஆராதனை. நம்ம தம்பரேன் வாசிக்கிறோமா, அது கர்த்தருக்குரிய ஆராதனை. நம்ம நடக்கிறோமா, கர்த்தரே நம்ம தொழுது கொள்றோம். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட வராது. நம்ம உட்கார்ந்து இருக்குமா, கர்த்தருடைய ஆராதனை. அது கர்த்தருக்காக நம்ம உட்கார்ந்து இருக்கோம், அதுதான் கர்த்தருடைய ஆராதனை. நம்ம சிம்பிளா விட்டுட்டு போயிடக்கூடாது. சேர்ச்சுக்கு வந்தோம், முடிஞ்சு, ஓகே, ஜாலியா நீங்க போகலாம். கர்த்தர் அதான் விரும்புறாரு. நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா நீங்க ஜாலியா வீட்டுக்கு திரும்பி போகணும். எப்படி நீங்க சபைக்கு உற்சாகமா வரீங்களோ அதே மாதிரிதான் நீங்க போகணும். நீங்க உட்கார்ந்து இருக்கும் போதும் கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன்ற மைண்ட் செட்டுக்கு நீங்க வரணும். நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். அதன்படி நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஆண்டவர் அந்த மாடுதலை கொடுப்பாரு. ஏன்னா எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஐ எம் ஆல்சோ இந்த ப்ராசஸ். ஏன்னா சில டைம்ல நான் பர்ஃபெக்ட் கிடையாது. நானும் நிறைய தவறு பண்றேன். ஆனா கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? உங்களை பக்குவப்படுத்தணும். அந்த பக்குவப்படுத்துதலை நீங்க கத்துக்கணும்னு நான் ரொம்ப விரும்புறேன். ஏன்னா பக்குவப்படுத்துதல் ஒரு நாள்ல வராது. டிசிப்ளின் ஒரு நாள்ல வரவே வராது. நான் டயட்ல இருக்கும்போது ஒரு வாரம்லாம் சோறு சாப்பிடாம மயக்கம் வர மாதிரி இருக்கும். என்னமோ பண்ணும், எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் டயட்ல இருக்கும்போது. ஆனா அதை நான் பழக்கின பிறகு ஒரு மாசத்துக்கு அங்கிட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி பசிக்கல. என் வயிறு சுருங்கிருச்சு. வயிறு ப்ளோட்டடா இருந்துச்சு, பெருசா இருந்துச்சுல வயிறு. நான் சாப்பிடாம நான் கண்ட்ரோல் பண்ணனால என் பிரெயின் கிட்ட சொல்லிட்டேன், நான் நீ சாப்பிடக்கூடாது, நீ உடம்பு குறைக்கணும், அதான் உன் வேலை. வயிறு சுருங்கிருச்சு, அதுக்கு பசிக்கவே இல்லை. நான் முந்தி கடைக்கு போனேன்னா டயட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்ஷன் சாப்பிடுவேன். அதுக்கு திரும்ப அதே கடைக்கு போறேன், என்னால் பாதி சோறு கூட சாப்பிட முடியல. ஏன்னா என் வயிறுக்கு தெரிஞ்சிருச்சு இவ்வளோதான் சாப்பிட முடியும். ஸோ தட்ஸ் ஹவ் நம்ம பக்குவப்படுத்தணும், நம்ம கமிட் பண்ணணும், நம்ம டிவோட் பண்ணணும். அதுதான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிற ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம என்ன வேணாலும் கர்த்தர் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு. ஆனால் டிவோஷன் நம்ம கமிட் பண்ணணும்னு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் ஆண்டவர் சன்னிதானத்துலேருந்து உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் அப்படி டிவோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னா, நீங்கள் அதன்படி செஞ்சீங்கன்னா பிரச்சனை வரும், கண்டிப்பாக வரும். நான் வராதுன்னு சொல்லவே மாட்டேன். அப்போ தான் அதிகமாக பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பசிச்சாலும் ஓகே பரவாயில்ல, எனக்கு வேணாம், எனக்கு உடம்பு தான் குறைக்கணும், அந்த ஃபோக்கஸ் அங்கே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த பசி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க வச்சுங்களேன், கொஞ்ச நாள் கழித்து தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க. தட்டி விட்டு ஓகே இதெல்லாம் நத்திங், உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு எங்கிட்டே ஓஹோ சமாதானத்தை குறைக்கிறதுக்கு வந்துட்டாங்களா, ஓகேண்ணா, ஓகே நன்றி, ஃபோன் வச்சுருவீங்க. அதுக்கிட்ட நீங்கள் சண்டை போட மாட்டீங்க.
அதுக்கங்கிட்டு உங்களோட நிம்மதியை நீங்கள் கெடுத்துக்க மாட்டீங்க. அதுக்கங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆண்டவர்கிட்ட க்ளோஸாக போயிடுவீங்க. ஆண்டவரே இந்த மாதிரி நடக்குது ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மாதிரி நடக்குது ஆண்டவரே. அப்படி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் உங்களை பிடிச்சிட்டாருன்னு வச்சுங்க, ஆண்டவர் உங்களை விட மாட்டார். மனுஷவங்க விட்டுருவாங்க, இன்னைக்கு போய் நாளைக்கு வரவங்கலாம் விட்டுருவாங்க. ஆனால் இம்பார்ட்டன்ட் நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தணும், நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. நான் இந்த வேதத்தை வாசிக்கிறேன், இந்த வேதத்தில் சொல்கிற விஷயத்தை தவிர உங்களுக்கு வேறு யாரும் கிரேட்டராக சொல்லிடவே முடியாது. எல்லாமே இந்த வேதத்துலேருந்து தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த வேதத்தை வாசிங்க, இந்த வேதத்தின் படி செய்யறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு இந்த வேத வசனத்தை படித்தேன், நான் இன்னைக்கு இப்படி இருக்க போகிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் நான் கோவப்பட்டாலும் திரும்ப போய் மன்னிப்பு கேட்டுருங்க, ஆண்டவரே நீ மன்னிச்சிருங்க, நான் கோவப்பட்டேன் நீ மன்னிச்சிருங்க. அவ்வளோதான். திரும்ப நார்மலாக ஆண்டவர் உங்களை வழி நடத்தும் போது அதை நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டவரோட விஷயத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாமே கண்ணோட்டம் வந்து உங்களுக்கு ஆண்டவர் மேலே ஃபோக்கஸ் ஆயிடும். ஓ இந்த மாதிரிலாம் நடக்குதா. இப்போ வந்து மழை பிரச்சனையாக இருக்கு இல்லையா, நிறைய இடத்துல வந்து பாதிப்புகள் ஏற்படுது. எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நானும் வந்து அந்த கவலையை நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா எல்லாரும் என்னுடைய சகோதர சகோதரிகள். ஸ்ரீலங்காவில் வெள்ளமா, இந்தியாவில் வெள்ளமா, மலேசியாவில் இது சுழல் காற்று வந்துருச்சான். இங்கே பாருங்கள், எவ்வளோ டெக்னாலஜி வந்து டெவலப் ஆனாலும் ஏஐ டெவலப் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நான் இங்கே நிற்கவே வேணாம், என்னைய மாதிரியே ஒரு உருவம் வந்து நின்று உங்கள்கிட்ட பேசும், அது ஏஐன்னு சொல்கிறாங்க. யார் ஒரு வீடியோ பார்த்து ஒரு கப்பல் ஏமாந்து போயிருக்காங்க இல்லையா, அவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் ஆண்டவர் ஒரு மலையை போட்டால் என்ன ஆயிடுது, அபேஸ்வரிதா. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போ எவ்வளோ நீங்கள் அந்த அந்த என்னது இது கட்டுவானுங்களே, ஆண்டவரை பரலோகத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாஷையை பிரித்து விட்டாரு, அவ்வளவுதான். எவனாலையும் கட்ட முடியல. பாபேல் கோபுரத்தில் அப்பெல்லாம் எல்லாம் ஒரே பாஷையில் பேசிட்டு இருந்தானுங்களாம். பேசி என்ன பண்ணுவோம், நம்ம பெருசாக கட்டி பரலோகத்துக்கே போயிடுவோம்னு சொல்லி படிக்கட்ட ஆரம்பிச்சானுங்களாம். படிக்கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாருன்னா, என்னடா இது, ஓகே பாஷையை பிரிச்சு டங்கை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டாராம். எல்லாருமே ஒரே பாஷை பேசிட்டு இருந்தப்போ டங்கை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டான். ட்விஸ்ட் பண்ணாத நீ பேசுறது எனக்கு புரியல. நான் திடீர்னு தமிழ்ல பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு உங்கள்கிட்ட வந்து நான் மலையாளத்துல பேசுறேன். என்னது இது, என்ன ஏசரியா நீ பட்டின்ற அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரிச்சு போயிட்டாங்க. ஸோ தேட் இஸ் காட். நத்திங் கேன் சூப்பர்சீட் காட், தேட் இஸ் ஃபார் ஷுர். நீ எவ்வளவு டெவலப்பான ஏரால இருந்தாலும், எவ்வளவு முன்னேற்றப்பட்ட காலகட்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் ஒரு மலையை போட்டால் முடிஞ்சு கதை. அவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சிருக்கானுங்க மலேசியாலலாம், நல்லா உயரமா 3 மாடிக்கு இருக்கு. அந்த தண்ணி வீட்டு பாதியில் நிற்கிது. இட்ஸ் நாட், அது ஜோக் இல்லை. இஃப் காட் திங்க், அவரால் முடியும். நீ எவ்வளோ டெவலப்பாக எவ்வளோ சேஃபாக நீ உன்னோட நகரத்தை கட்டினாலும் இப்படி ஒரு சுனாமி வந்து அடிச்சுச்சுன்னா எல்லாம் போயிடும். ஆமென். are you agreeing with me? ஆண்டோட வல்லமை ஒரு மலை முடிஞ்சிச்சு, ஒரு தீ பொறி சைனால ஒரு ஹோல் பில்டிங்கே நாசமாயிடுச்சு. ஸோ ஆண்டவரை தவிர வேறு எதுவுமே கிரேட்டர் இல்லை, கிரேட்டா எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் கனமும் செலுத்தப்படுவதாக. ஸோ எதை செஞ்சாலும் கர்த்தரை முன்னுக்கு வச்சு நீங்கள் செய்யுங்க. ராஜாவாவது, உங்கள் மேனேஜராவது, இல்லை பிரைம் மினிஸ்டர் யார் நம்மளுக்கு அன்வாராவது, இல்லை நம்ம சுல்தான் ஜோராவது, கர்த்தர் இப்படின்றதுக்குள்ள ஆண்டவர் நம்மளுக்கு செய்யறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்காரு. நான் வல்லவர் இல்லை, நீங்கள் வல்லவர் இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் வல்லவராக இருக்காரு. ஸோ எப்பொழுதும் கர்த்தருடைய வேதத்தை வாசிங்க, தியானிங்க, அதன்படி செய்யுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். செஞ்சுட்டு தான் நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் சொல்லணும் இல்லையா. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே திஸ் வேர்ஸ் உங்கள் கூட இந்த வாரம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். எஸ்ரா அதிகாரத்தை நீங்கள் போய் இந்த 7வது அதிகாரத்தை முக்கியமாக போய் நல்லா தியானிங்க. நல்லா தியானிக்கும் போது நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க. எஸ்ரா சொல்லுவான் எல்லாமே கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லிடுவான். அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும், எல்லாமே கர்த்தருடைய கிருபை அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நன்றி செலுத்துக்கிறோம். ஆவியானவரே, நீ நல்லவர் அப்பா. நீ எப்பொழுதும் நல்லவராக இருக்கீங்க. எங்களுக்கு நீங்கள் நல்ல காரியங்களே கொடுத்துருக்கீங்க. ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கீங்க. எங்களை எழுந்து நடக்க வச்சுருக்கீங்க. எங்களுக்கு 2 காலை கொடுத்துருக்கீங்க, கையில் கொடுத்துருக்கீங்க. அப்படி நல்லா பேசக்கூடிய நல்ல குரல் வளையத்தை கொடுத்துருக்கீங்க. அன்றைய ராஜா, நாங்கள் மூச்சு விடுறதுக்கு நல்ல சுவாசத்தை கொடுத்துருக்கீங்கப்பா. அன்றைய ராஜா, எல்லா மகிமையும் கனமும் உமக்கே உரியட்டும். அன்றைய நாங்கள் உண்மை பற்றி அறியவும், அன்றைய உண்மை பற்றி உங்களுடைய வசனத்தின்படி செய்யவும், அன்றைய அதை நாங்கள் மற்றவங்கள்ட்ட உபதேசிக்கவும் எங்களை நீங்கள் பக்குவப்படுத்துங்க. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். முற்றிலுமாக ஆண்டவரே, உச்சந்தலை தொட்டு உள்ளங்கால் முற்றிலுமாக இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுக்குறேனப்பா. ராஜா, உங்களுடைய வசனத்தின்படி செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க. முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியும் தேடி பின்பு எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான ஆண்டவரே அந்த ஒரு பக்குவத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.